கம்பன் ஸ்ரீராமரின் பட்டாபிஷேகத்தை விவரிக்கும் பொழுது அயோத்தியின் மகிழ்ச்சியையும் ஸ்ரீராமரின் தியாகத்தையும் தர்மத்தின் வெற்றியையும் மிகவும் உணர்வு பூர்வமாக வெளிப்படுத்தியுள்ளார். கம்பராமாயணத்தில் ஸ்ரீராமரின் பட்டாபிஷேகம் ஒரு சாதாரண முடிச்சூட்டு விழா மட்டுமல்ல, தர்மம், நீதி, கடமையின் வெற்றியை குறிக்கும் ஒரு புனிதமான நிகழ்வாகும். அறமே வாழ்வின் ஆன்மீக ஜோதி. அறத்தை வளர்ப்பதற்கும் மனிதனிடம் மறைந்து கிடக்கும் தெய்வீகத்தை வெளிப்படுத்துவதற்கும் ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீராமனாக அவதாரம் செய்தார். ஸ்ரீராமநாமத்திற்கு இணையான ஒரு வேதமும் கிடையாது. ஸ்ரீராம அவதாரம் பரிபூர்ண அவதாரமாகும். மகாவிஷ்ணு மனிதனாக அவதரித்து மானிடர்கள் அனுபவிக்கும் அத்தனை துன்பங்களையும் அனுபவித்தவர். ஏகபத்தினி விரதனாகவும் அவதார புருஷனாகவும் வாழ்ந்து காட்டிய ஸ்ரீராமர் ஒரு வில், ஒரு சொல், ஒரு இல் என உலகிற்கு வாழ்ந்து காட்டியவர். ஸ்ரீராமர் வனவாசம் போனவுடன் அவரது பாதுகையை வைத்து ஆட்சி செய்த பரதனின் தியாகம் சிறப்பிற்கு உரியது. ஸ்ரீராமர் வந்து தன்னை மீட்டு செல்வார் என்று காத்திருந்த சீதையின் காத்திருப்பு உண்மையானது. அண்ணன் ஸ்ரீராமனுடன் வனவாசம் சென்று இரவும் பகலும் உறங்காமல் காவல் காத்த லட்சுமணனின் தியாகம் யாராலும் ஈடு செய்ய முடியாதது. ஸ்ரீராமபிரான் எப்பொழுதும் தனித்து இருந்ததில்லை. குறைந்தபட்சம் சீதை லட்சுமணருடன் இணைந்தே இருப்பார். அதை உணர்த்தும் விதமாகத்தான் இன்றைக்கும் ஸ்ரீராமர் தனது தம்பிகள், தனது மனைவி, தனது பக்தன் அனுமன் ஆகியோருடன் இணைந்த படம் வைத்து பூஜை செய்வது மரபாக இருக்கிறது. கொடுகு ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டு. ஒற்றுமை அதிகரிக்கும், வெற்றிகள் தேடி வரும் என்பதும் நம்பிக்கை. எனவே ஸ்ரீராமரை வணங்கினால் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும், சகோதர பாசம் அதிகரிக்கும், கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும், வெற்றிகள் தேடி வரும் என்பதும் நிச்சயம். வாருங்கள், ஸ்ரீராமரின் பட்டாபிஷேகத்தை ஸ்ரீராமநாமத்தோடு காணலாம். அரண்மனையில் குலகுரு வசிஷ்டன் வந்ததும் பரதன் அவருக்கு அமர இடம் தந்தான். வசிஷ்டன் அதன் மீது அமர்ந்தான். ஸ்ரீராமனுக்கு மகுடம் சூட்டுவது எப்போது என்று சுக்ரீவன் கேட்க பரதன் வசிஷ்டரை பார்த்தார். பூமி பிராட்டியோடும் பொருந்திய திருமகளோடும் அழியா பெருஞ்செல்வங்களோடும் கருநிறத்த ஸ்ரீராமன் ஆட்சி நடத்த இசைந்த காப்பு அணியும் நன்னாள் நாளைய தினமாகும் என்று வசிஷ்டர் கூறினார். 7 கடல்களிலிருந்தும் கொண்டு வரும் புனித நீரும் பெரிய நதிகளிலிருந்தும் கொண்டு வரும் தீர்த்தங்களும் இங்கு வந்து சேர்வதற்கு தாமதமாகுமே என்று பரதன் கூறினான். ஒற்றை சக்கர தேரினான சூரிய புதல்வன் சுக்ரீவன் அனுமனை விரைந்து பார்த்தான். காற்றின் மைந்தனாகிய அனுமன் கடல் சூழ் உலகத்தின் தொலைவை உடன் கடந்து சென்றான் புனித நீரை கொண்டு வர. அதன் பிறகு அயோத்தியில் மக்களுக்கு ஸ்ரீராமர் பட்டாபிஷேகம் செய்ய போகிறார் என்று அறிவிக்கப்பட்டது. இந்த செய்தியை கேட்ட அயோத்தியின் மக்கள் எல்லாரும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இனி தனது அன்பிற்குரிய ஸ்ரீராமரின் ஆட்சி செய்யும் வருகையை எதிர்நோக்கி இருந்தனர். ஸ்ரீராமருக்கு பட்டாபிஷேகம் நிகழ்ச்சி செய்து வைக்க மிக பெரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. அயோத்தியின் அலங்காரம் எப்படி இருந்ததாம்? அயோத்தி நகரம் முழுவதும் வண்ண மலர்கள், மாலைகள், கொடிகள், இசைகள், விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டதாம். கோயில்கள், அரண்மனைகள் புதிய வண்ணங்களில் பூசப்பட்டு பொன்னும் வெள்ளியுமாக ஜொலித்ததாம். அனைத்தும் விழாவின் பிரம்மாண்டமாக இருந்தது. தெருக்களில் பாடல்கள் பாடப்பட்டு நடனங்கள் ஆடப்பட்டன. மக்கள் மன மகிழ்ச்சியில் கண்ணீர் சிந்தி சந்தோஷமாய் எங்கள் ஸ்ரீராமன் மன்னனாகி வருகிறார் என்று பாடினார்கள், ஆடினார்கள். ஸ்ரீராமருக்கு பட்டாபிஷேகம் செய்ய ஒரு பிரம்மாண்டமான மண்டபம் அமைக்கப்பட்டது. மண்டபம் விலைமதிப்பற்ற கற்களாலும் மரங்களாலும் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. பட்டாபிஷேகத்திற்கு முன் பல்வேறு தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்யப்பட்டன. வேத மந்திரங்கள் ஓதப்பட்டது, யாகங்கள் நடத்தப்பட்டது. அதிகாலையின் அற்புதம் திவ்யமாக இருந்த தருணத்தில் மதுரமான இசையாலும் கருவிகளின் ஒளியாலும் தங்க ஆபரணங்கள் அணிந்து உத்தம பெண்களின் நாட்டியங்களாலும் பட்டாபிஷேகத்திற்குரிய பணிவிடைகள் எல்லாம் சீராக தொடங்கின. வந்திருக்கும் வானர பெண்களும் அழகு செய்து கொண்டார்கள். சீதா தேவிக்கு தசரத பத்தினிகளே அலங்காரம் செய்தனர். சீதை
தங்க நூல் கம்பியை உள்ளடக்கிய பட்டுப் புடவையை தங்க தையலால் அலங்கரிக்கப்பட்ட ரத்தினம் முத்துக்கள் கம்பியோடு கூடிய ஒரு மெல்லிய தங்கப்பட்டு புடவையை அணிந்திருந்தார். இந்த பட்டுப்புடவை மிதமான மஞ்சள் பச்சை வண்ணங்களால் அலங்கரிக்கப்பட்டது. அவளின் அழகை மேலும் மெருகேற்றியது. சீதையின் காதுகளில் தங்கத்தால் செய்யப்பட்ட காதணிகள் அணிந்திருந்தன. அவற்றின் மேல் சின்ன சின்ன வைரங்கள் செதுக்கப்பட்டிருந்தன. மேலும் அவற்றின் அழகை மெருகேற்றி அவள் கண்ணியத்தை காட்டியது. கைகளில் நீளமான முத்துக்கள் இடைப்பட்டு தங்க இணைப்புகளால் சீதையின் காதணிகளின் கீழ் தொங்கியன. அவளது மூக்கில் சிறிய பொன்னாலான மூக்குத்தி அணிந்திருந்தது. அது ஒரு மிக நுட்பமான வைரத்தால் மெல்லியது. அதன் சிறிய தோற்றம் அவளின் முகத்தில் ஒரு தனித்துவமான அழகை சேர்த்தது. சீதையின் நெற்றியில் செந்தூரம் பிரம்மாண்டமாக அமர்ந்தது. அது அவளது திருமணத்தை குறிக்கும் முக்கியமான சின்னமாக இருந்தது. செந்தூரம் அவளின் மன பந்தத்தை வெளிப்படுத்தும் விதமாக முகத்தின் மத்தியில் நன்கு திகழ்ந்தது. திலகத்தின் அருகில் சிறிய முத்துக்கள் இணைக்கப்பட்டிருந்தன. செந்தூரத்தின் மேல் தங்க திலகம் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டு வைரத்தால் மின்னியது. அவளின் முகத்தில் மின்னும் தோற்றத்தை அளித்தது. இது அவளது தெய்வீக தோற்றத்தையும் பண்பையும் மேலும் அதிகரித்தது. அவளது நெற்றியில் தங்க மட்டப்பட்டை அணிந்திருந்தது. இது முத்து வைரங்களால் அலங்கரிக்கப்பட்டு அவளது முகத்தில் ஒரு பரம்பரை களத்தை உருவாக்கியது. திலகத்தின் அடிப்பகுதியில் மஞ்சள் சந்தனம் தடவி இருந்தது. இது சீதையின் முகத்தில் ஒரு புனிதமான தோற்றத்தை உருவாக்கியது. சீதையின் நெற்றியில் திலகம் அவரது மகாராணியாகிய உயர்வையும் தனித்துவமான அழகையும் காட்டியது. இது அவளை தெய்வீகமடைய செய்தது. அவளது கழுத்தில் முத்து தங்கத்தால் வைரத்தால் ஆன மாலைகள் இருந்தன. இந்த மாலைகள் அவளது அணிகலன்களில் முத்துக்களாலும் சிறிய மணிகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. அவளது கைகளில் தங்க வளையங்கள் மின்னின. அவற்றின் மேல் சிறிய வைரங்கள் செதுக்கப்பட்டு அவளது கைகளில் ஒளியை கொடுத்தது. கைகளில் ஒளிரும் மணிகள் அவளது அழகுக்கு மேலும் ஒரு மெருகை சேர்த்தன. அவளது மேலங்கியில் வைரத்தால் அலங்கரிக்கப்பட்ட தங்க காப்பு அணிந்திருந்தது. இது அவளின் மேலங்கியின் அழகை மேலும் அதிகரித்தது. அவளது கால்களில் தங்க முத்துக்களால் ஆன அழகிய கொலுசுகள் ஒலித்தன. அவற்றின் சின்னமணி கசகுகள் அவளது நடுவில் ஒரு மெல்லிய இசையினை உருவாக்கியன. அவளது தலைமுடி மெதுவாக பின்னப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. மல்லிகை செண்பக பூக்களால் செய்யப்பட்ட ஒரு மாலை அவளது தலைமுடியை மேலும் அழகுபடுத்தியது. இது அவளின் தோற்றத்தை மேலும் அழகுபடுத்தியது. தலையில் முத்து வைரத்தால் செதுக்கப்பட்ட பிரம்மாண்டமான பீடம் சீதையின் தலையில் மின்னியது. இது அவளது தெய்வீக தோற்றத்தை மேலும் உயர்த்தியது. தாமரை, மல்லிகை, செண்பக பூக்களால் செய்யப்பட்ட ஒரு மாலை அவளின் கழுத்தில் அணியப்பட்டது. சீதையின் இந்த அலங்காரங்கள் அவளின் அழகையும் அரண்மனை அமைப்பின் ஒரு பாங்காக அவளது தெய்வீகத்தையும் மிக அழகாக வெளிப்படுத்தியிருந்தது. இது அவளை ஸ்ரீராமரின் உறுதியான துணையாகவும் அயோத்தி மக்களின் தலைவியாகவும் நிறுத்தியது. அவளது அழகிய தோற்றம் அவளை அயோத்தி மக்களின் காதலிக்கத்தக்க தலைவியாக காட்டியது. மகாராணி போன்று காட்சியளித்த சீதை அரச மரியாதைக்குரியவராக தனது பதவியை உணர்ந்து மக்களை பார்த்து வணங்கி நின்றார். லட்சுமணன் தன் அண்ணன் ஸ்ரீராமனின் சகோதரனாக தனது தனித்துவத்தையும் தன்மையையும் வெளிப்படுத்தும் வகையில் அழகிய பட்டாடைகள் அணிந்திருந்தார். தங்க கொலுசுகள், வைர மாலைகள், முத்து சங்கிலிகள் அணிந்து தனது அழகையும் வீரத்தையும் வெளிப்படுத்தினார். லட்சுமணன் ஸ்ரீராமனின் துணைவனாக அவனை ரட்சிக்கும் அதிகாரத்தில் இருந்தார். அண்ணனின் நிம்மதிக்கும் மகிழ்ச்சிக்கும் தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் பார்வையிட்டார். பரதன் தன் அன்பான அண்ணனின் அவதாரம் என தனது காதலையும் பக்தியையும் காட்டும் விதமாக அணிகலன்களை அணிந்திருந்தார். வெள்ளி தங்கத்தால் செய்யப்பட்ட நகைகள், அழகிய வண்ணத்துடன் கூடிய பட்டாடைகளை அணிந்திருந்தார் பரதன். பரதன் தன் அண்ணனை மன்னனாக காண பெரும் மகிழ்ச்சி கொண்டிருந்தார். அயோத்தியின் மக்களுடன் இணைந்து ஸ்ரீராமரை வரவேற்று அவன் மன்னனாக இருப்பதற்கு தேவையான அனைத்து ஆதரவையும் அளித்தார் பரதன். சத்ருகனன் தனது அன்பிற்குரிய சகோதரர்களின் சபதமாகவும் துணையாகவும் அழகிய ஆடைகளை அணிந்திருந்தார். அவனது அழகிய முத்து மாலைகள், மணிகள் ஒளிர்ந்து கொண்டிருந்தன. சத்ருகனன் தனது சகோதரர்களின் மகிழ்ச்சியை உறுதி செய்வதில் முக்கிய பங்காற்றினார். அவன் அயோத்தி மக்களுடன் சேர்ந்து விழாவை சிறப்பித்தார்.
ஸ்ரீராமரின் வெற்றியை கொண்டாடினார். அரண்மனையில் லட்சுமணனை இளவரசராக இருக்க எல்லோரும் கோரினர். லட்சுமணன் அதற்கு இசையவில்லை. என்பதை ஸ்ரீராமருக்கே என்றார். இத்தனை ஆண்டு காலம் பரதன் பரிபாலனம் நடத்தி வந்தார். அவருக்கே இளவரசர் பட்டம் என்றார் லட்சுமணன். பரதனுக்கு இளவரசர் பட்டம் நிகழ்ந்தது. வசிஷ்டர் பரதனுக்கும் இளவரசர் பட்டம் சூட்டுகின்றார். பிறகு அனுமனால் கொண்டு வரப்பட்ட 7 கடலில் இருந்தும் நதிகளில் இருந்தும் புண்ணிய தீர்த்தத்தை கொண்டு வந்தார்கள். ஜாம்பவான், அனுமன், வேதர்ஷி, சிசுவன் ஆகியோர் 500 நதிகளில் இருந்தும் புண்ணிய தீர்த்தத்துடன் வந்தார்கள். சுஷேனன், ரிஷபன், கவையன், நலன் 4வரும் முறையே 4 திசை சமுத்திரங்களில் இருந்தும் புனித நீரை கொண்டு வந்தார்கள். ஸ்ரீராமரை புனிதமான நீரில் குளிக்க வைக்கப்பட்டு ஸ்ரீராமரின் உடலில் சந்தன காப்புடன் அலங்கரித்தார்கள். அவருக்கு மிக உயர்ந்த வகை புதிய பட்டு ஆடைகள் அணிவிக்கப்பட்டது. ஸ்ரீராமர் அணிந்திருந்த பட்டாடைகள் அதிகத்தில் உள்ள நட்சத்திரங்களின் மின்மினிப்பை போன்றே பொலிவுடன் காட்சியளித்தன. அவரது தலையில் பொற்கிழி சூடப்பட்டு அவரின் தலைச்சூட்டியில் மிகுந்த அழகிய முத்து பவழ வாராமணி கொண்ட மணிமுடி பொலிவுடன் ஒளிர்ந்தது. அவரது கழுத்தில் அழகிய முத்து மாலை அணிகலன்கள் அலங்கரிக்கப்பட்டன. அவை தங்கம், வைரம், நவரத்தனங்களால் செய்யப்பட்டது. தங்கத்தால் செய்யப்பட்ட வைரங்கள், முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட அங்கதங்கள், வளையல்கள், மாலைகள் அவரின் மகத்துவத்தையும் வீரத்தையும் அடையாளப்படுத்தியன. ஸ்ரீராமரின் கைகளில் ஒளிரும் அணிகலன்கள் அணிவிக்கப்பட்டது. இவை அவரது சீருடையான கரங்களை அலங்கரித்தன. அவரது கால் விரல்களுக்கு அழகிய காலணிகள் அணிவிக்கப்பட்டன. பொன், வைரம் போன்ற அரிய வகை கற்களால் செய்யப்பட்ட மாலைகள், நறுமணம் மிக்க மலர்களால் செய்யப்பட்ட மாலைகள் அவருக்கு அணிவிக்கப்பட்டன. அவரின் முகத்தில் தெரித்த சிறு சிரிப்பு அவரது மகிழ்ச்சியையும் கருணையையும் வெளிப்படுத்தியது. ஸ்ரீராமரின் கண்கள் தீவிரமான ஒரு அமைதியுடன் காட்சியளித்தது. ஒரு ராஜாவாக இருப்பதாக மட்டுமல்லாமல் அருள் மிக்கவராகவும் காட்டியது. ஸ்ரீராமர் பட்டாபிஷேக அலங்காரத்தில் மிகவும் மாசற்ற மங்களகரமாக இருந்தார். அவரின் அரச அதிகாரத்தை, தெய்வீகத்தை, தர்மத்தை பிரதிபலித்தது. ஸ்ரீராமரின் முகம் அமைதியுடன் கூடிய ஒரு சிரிப்புடன் இருந்தது. அவர் புனிதமானவராகவும் நன்மையை சிந்திக்கும் பரிவாளராகவும் காட்சியளித்தார். அவ்விடம் அனைவரும் அவர் இறைவனாக கருதப்பட்டு நல்லிறை நம்பிக்கை நாயகனாக இருந்த அவரை காண கண்கோடி போதாது. பிறகு அரசவைக்கு ஸ்ரீராமரை அழைத்து வரப்பட்டது. அரசவைக்கு ஸ்ரீராமர் அழைத்து வரும் பொழுது ஸ்ரீராமர் வாழ்க, ஸ்ரீராமர் வாழ்க, ஸ்ரீராமர் வாழ்க என்று எல்லோரும் அழைத்தனர். பிறகு ஸ்ரீராமரும் சீதையும் தன் தாயார்களின் ஆசிகளை பெற்றார்கள். ஸ்ரீராமரின் பட்டாபிஷேகம் செய்து வைக்கும் பொருட்டு சீதா தேவியும் சம அளவில் மகரந்தமான தங்க ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீராமரின் பக்கத்தில் அமர்ந்தார். பேறுகள் பெற்றவரும் தசரத குல குருவுமான வசிஷ்ட மகரிஷி புலன்களையும் புத்தியையும் சமன் செய்து பிராமணர்களின் சம்மதத்துடன் வசிஷ்டர் நவரத்னங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒளி வீசும் சிம்மாசனத்தில் ஸ்ரீராமரையும் சீதையும் அமர வைத்து வாழ்த்தினார். அனுமன் மிகவும் அன்புடன் அவரது கைகளை குவித்து ஸ்ரீராமா, ஸ்ரீராமா, ஸ்ரீராமா என்ற நாமத்தை துதித்துக் கொண்டிருந்தார். ஸ்ரீராமர் தங்க சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்க அண்ணனர்கள் வேத மந்திரங்களை ஓதினார்கள். தலையில் ராஜ காசியனை சூட்டி மிகுந்த கலைநயத்துடன் வடிவமைக்கப்பட்ட ஒளி வீசும் தங்க கணுக்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளதும் பல வண்ண ரத்தினங்கள் பலபலவென சூரிய ஒளியில் ஜொலிக்கக்கூடியதுமானதும் வஜ்ரம் போன்ற மதிப்புள்ள பொருட்களால் ஆனதும் பொற்கொடி வேலைப்பாடுகளுடன் பல வண்ண முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளதுமானதும் மகுடத்தின் அடிப்பகுதியில் மல்லிகை குளிர்ந்த மனம் பரவும் மலர்களின் மாலைகள் பின்புறத்தில் இறுக்கமாக பின்னப்பட்டுள்ளதுமான மகுடத்தை வசிஷ்டர் ஸ்ரீராமரின் தலையில் சூட்டினார். அவரை மன்னராக அறிவித்தார். வசிஷ்ட முனிவர் உருகும் மனதுடன் கூறினார், ராமா, நீ எப்போதும் நம் அயோத்தியாவின் அரசன். தாயின் ஆசீர்வாதம் பெற்றுள்ளார். நீ தர்மத்தின் அடிப்படையில் நம் நாட்டை ஆள வேண்டும். நீயே நம் அனைவரின் வழிகாட்டி என்று வாழ்த்தினார். பிறகு விஸ்வாமித்திரர் மற்ற முனிவர்கள் ஸ்ரீராமரின் பட்டாபிஷேகத்திற்கு வந்து ஆசிகள் அளித்தார்கள். இன்று நீ மன்னனாக ஆகின்றாய். மக்களுக்காக நீ நடத்தும் ஆட்சி நன்மையை மட்டுமே கொண்டு வந்திடும்
என்று வாழ்த்தினார்கள். அனைவரும் ஸ்ரீராமரை அரசனாக ஏற்றுக்கொண்டு கோஷமிட்டனர். அயோத்தி மக்கள் ஜெய் ஸ்ரீ ராமா, ஜெய் ஸ்ரீ ராமா, ஜெய் ஸ்ரீ ராமா என்று பெருத்த சத்தம் கொடுத்தனர். ஸ்ரீராமர் தமது தெய்வீக மன்னனாக அரியணையில் அமர்ந்து தனது மக்கள் அனைவரையும் ஆனந்த கண்ணீருடன் வரவேற்றார். நான் உங்கள் பிள்ளையாக, உங்கள் நண்பனாக, உங்கள் அரசனாக உங்களுடன் இணைந்து உங்களின் துயரங்களையும் மகிழ்ச்சிகளையும் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன் என்றார் ஸ்ரீராமர். மகிழ்ச்சியுடன் நடந்த இந்த நிகழ்வு அயோத்தி மக்கள் அனைவருக்கும் ஒரு நெகிழ்ச்சி தரும் தருணமாக இருந்தது. எல்லாம் இனிமையாய் முடிந்தன. அவற்றை சொல்ல சொற்கள் போதாது. இதோ கம்பனின் கவி. அரியணை அனுமன் தாங்க, அங்கதன் உடைவாள் ஏந்த, பரதன் வெண்குடை கவிக்க, இருவரும் கவரி பற்ற, விருச்சிரி கமல தாழ்ச்சியர் வெண்ணையோர் சடையின் தங்கள் மரபுள்ளோர் கொடுக்க, வாங்கி வசிஷ்டனே புனைந்தான் மௌலி. அரியணையை அனுமன் தாங்கினான், அங்கதன் உடைவாள் ஏந்தினான், பரதன் வெண்கொற்றை கொடை கவிழ்ந்தான், லக்குவணனும் சத்ருக்கணனும் இளைஞனும் கவரி வீசினர். திருவெண்ணை நல்லூரில் வாழ்ந்த சடையப்ப வல்லல் மரபில் வந்தவர் எடுத்துக் கொடுக்க, வாங்கி வசிஷ்டரே ராமனுக்கு முடிச்சூட்டினார். பட்டாபிஷேகத்திற்கு பிறகு அனைவருக்கும் விருந்து உபசரிக்கப்பட்டது. பலவிதமான இனிப்புகள், பழங்கள், உணவுகள் பரிமாறப்பட்டன. ஸ்ரீராமர் தன்னுடன் வந்த வானரர்களுக்கும் விபீஷணனுக்கும் தகுந்த மரியாதைகள் செய்து பரிசுகள் அளித்து கௌரவப்படுத்தினார். சுக்ரீவனும் விபீஷணனும் தங்களது இருப்பிடத்திற்கு சென்றார்கள். விரதம் வலுவாக வேதம் வல்ல வசிஷ்டன் சொல்லிய விதிமுறைகளை தவறாது அருளாளன் ஸ்ரீராமன் கடைபிடித்தார். தன் தம்பியர் மூவருக்கும் உயர்ந்த மகுடம் அணிவித்தார். பரதனை தன் செங்கோலாட்சி நடத்துமாறு கட்டளையும் இட்டார். எல்லையற்ற இந்த மகிழ்ச்சியில் திளைத்திருந்தார் ஸ்ரீராமர். ஸ்ரீராமர் அயோத்தியின் அரசராக நாட்டை சிறப்பாக ஆட்சி செய்தார். அஸ்வமேதம், வாஜபேயம் போன்ற யாகங்களை புரிந்து ஸ்ரீராமனின் ஆட்சி ராமமயமாகவே இருந்தது. ஸ்ரீராமரின் ஆட்சியில் மக்கள் நிம்மதியுடனும் வளமையுடனும் வாழத் தொடங்கினர். அவரது ஆட்சி தர்மத்தின் அடிப்படையில் நடத்தப்பட்டது. தேவைகள் தோன்றுதலை தவிர்க்க முடியாது, அவை படைப்பின் செயற்பாடு என்றாலும் அவை என்றும் நிலைத்து நின்று வெற்றி பெறுதல் இல்லை என்பது இக்காவியம் தரும் படிப்பினை. வாழ்க உலகெல்லாம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம்.